கடந்த 3 நாளா வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. அப்புறம் ஒரு உம்மா பந்தயம் முடிச்சுட்டு என்னென்ன பண்ணேன்னு நீ ஃபுல் வீடியோஸில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டு பந்தயத்தப்போ 3rd ப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பிளேஸிங் அப்போது கப்பெல்லாம் வாங்கிட்டு ஒரு வின்னிங் போஸிங்கை போட்டு அப்புறம் எப்போரா ஸ்டேஜ் இறங்கி 1 லிட்டர் தண்ணியை குடிப்பேன்னு இருந்துச்சு. கீழே இறங்கி தண்ணியை மடக்குன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு ஒயிட் உல்ஃப்லேருந்து குளூட்டமீன் ஷேக்கர்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதை வாங்கிட்டு ஸ்டேஜ் கீழே வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் பேனர் முன்னாடி ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஆன் ஸ்பாட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்த கோச் கௌதம், ஆகாஷ் அண்ணன், ஹரீஷ், ஜானு, அப்புறம் என் போல ஆஃபீஸ் மேட் எல்லாருமே சப்போர்ட் பண்ண வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் போட்டு ஒரு உமாவை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி தான் ஒருத்தரை மீட் பண்ணேன், ராஜாஜித் ப்ரோ. அவருக்கு தந்து ட்ராஃபியை வாங்குற ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 லிட்டர் ஜூஸை மடக்குன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிச்சிட்டு ஜிம்முக்கு போனோடனே எனக்கு சப்போர்ட் பண்ண விஷால் அண்ணா, ரேவந்த் அண்ணா, அதுக்கப்புறம் கோச் பாலாஜி அண்ணா, கேட்டி அக்கா எல்லாருக்கூடையும் பிக் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு மெடலை போட்டு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலன்னா இதெல்லாம் வந்திருக்காது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு செம்ம பசி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் என்னை பார்க்க நண்பர்கள் வந்திருந்தாங்க. அவங்க கூட போயிட்டு ஒரு 60 நாள் கழித்து காஃபி வாயில் வைக்கிறேன். சும்மா டேஸ்ட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 காஃபி ஒரே நேரத்தில் விட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஜிம்முக்கு போயிட்டு நான், பாலாஜி அண்ணா, கேட்டியாக்கெல்லாம் போயிட்டு கலிஃபோர்னியாவில் ஆர்டர் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வீட்டில் என்ன பண்ணீங்கன்னா நான் சாப்பிட்டேன்ற வீடியோஸ் வரும். பாய்.